ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களை இந்த தரிசன நேரத்தின் மூலமாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஒரே ஒரு வசனத்தை தியானிக்க விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே யாபேசு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். உங்களுக்கு வேதத்திலிருந்து இந்த வசனத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். யாபேசின் ஜெபம். யாபேசு ஜெபித்தார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி யாபேசு ஜெபித்ததாய் வேதம் சொல்கிறது. இந்த யாபேஸ் என்கிறதற்கு அதற்கு முன்பதான வசனம் சொல்கிறது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, துக்கத்தோடு அவனை பெற்றேன். இன்னைக்கு நிறைய சூழ்நிலைமைகளை நாம் துக்கத்தின் பாதைகளுக்கு நேராய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நிறைய சூழ்நிலைமைகளில் அநேகர் நாள் உதாசீனப்படுத்தப்பட்டு துக்கத்தின் நிலைமையில் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை துக்கமாய் இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை கசப்பாய் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, மாரா என்ற இடத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தபோது அங்கே தண்ணீர் குடிக்க முயற்சிக்கிறார்கள். அந்த தண்ணீர் மிகவும் கசப்பாய் இருந்தது. அங்கே ஒரு மரம் வெட்டப்பட்டு ஒரு மரம் தூக்கி எறியப்பட்டது அந்த தண்ணீருக்குள். அப்பொழுது அந்த மாராமின் தண்ணீர் மதுரமாய் மாறினது என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஒரே ஒரு காரியம், இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியம், மாராவின் தண்ணீரை, கசப்பாய் இருந்த அந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையும் இன்றைய வேளையில ஆண்டவர் மாற்றி அமைக்க வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அதுதான். இன்னைக்கு ஒருவேளை நம் மாறா போன்ற ஒரு கசப்பான சூழ்நிலைமைகளுக்குள்ளாய் துக்கம் நிறைந்தவர்களாய் பாடு அனுபவித்தவர்களாய் இருக்கலாம். உங்களுக்காய் அன்று கல்வாரி சிலுவையிலே ஒரு மரம் வெட்டப்பட்டது, அந்த மரம் தூக்கி நிறுத்தப்பட்டது, அந்த மரம் சிலுவை மரமாய் மாறினது. அதற்காய் இயேசு கிறிஸ்து அந்த மரத்திலே தொங்கினார் உங்களுக்காக. எப்படி ஒரு மரம் வெட்டப்பட்டு தண்ணீரிலே வீசப்பட்டதோ, எப்படி ஒரு மரம் தூக்கி தண்ணீருக்குள் எரியப்பட்டதோ, அப்பொழுது அந்த தண்ணீர் மதுரமாய் மாறினதோ, இயேசு உங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். எதற்கு என்று சொன்னா, உங்க கசப்பாய் இருக்கிற வாழ்க்கை மதுரமாய் மாறும்படியாய். இயேசு யாருடைய வீட்டுக்குள்ள வந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை மாறும். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், சகேயும் எண்ணப்படுகிற ஒரு மனிதனுடைய வீட்டிற்கு இயேசு சென்றார். அவனுடைய வாழ்க்கை மாறினது. அவ்வளவு நாள் அநேகரை ஏமாற்றி பணம் பறித்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றினார். இன்னைக்கு இயேசு உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை கசப்பு நிறைந்ததாய் இருக்கலாம், துக்கம் நிறைந்ததாய் இருக்கலாம், பாடு அனுபவிக்கிறதாய் இருக்கலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை இந்த வேளையிலும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சொல்லி இருக்கிற காரியத்தை சரியாய் செய்து முடிக்கிற தேவன். யாபேசு ஜெபிக்கிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவரீர் என்னை ஆசீர்வதித்து அப்படின்னா இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கிடையாது, தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். இன்னைக்கு ஒருவேளை தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நீங்க யோசனை பண்ணி கொண்டிருக்கலாம். இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறது, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலைமையில இருக்கலாம், நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டவர்களாய் கடன்பட்டவர்களாய் இருக்கலாம். நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா உங்களை சுற்றில இருக்கவங்க உங்களை பார்க்கும்போது, பார்
அவன் எப்படி இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்களா, அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதனால வேதனை இருக்கா, நீங்க என்ன வேதனைப்பட்டாலும் வெளியில பார்க்கிற ஜனங்கள் நீங்கள் ஆசீர்வாதமாய் உணர்கிறது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் தான் உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை தரும். யாபேசு துக்கம் நிறைந்த ஒரு மனிதன், அவன் வாழ்க்கையை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி தாய் பெயரிட்ட அந்த யாபேசு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அப்போ முதலாவது காரியம் கர்த்தர் இடத்திலிருந்து தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 121 அதிகாரம் 1வது வசனத்துல, எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில யாபேசை போல ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி காத்திருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஒரு சம்பவத்தை எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் 10வது அதிகாரத்துல நாம் கடைசியாய் 38வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மாத்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். நீங்க வேதத்துல வாசினா, மாத்தாள் என்கிற அந்த பெண்மணி இயேசுவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள்னு சொல்லி. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, மார்த்தாள் என்கிறவ தான் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டாள். அவ தான் போய் இன்வைட் பண்றா, இயேசுவே நீர் என் வீட்டுக்கு வரணும் வேண்டிக் கொண்டு கேட்கிறா. இயேசு அந்த இடத்துல அவளுடைய வீட்டுக்கு போறார். கூப்பிட்டதெல்லாம் மார்த்தாள் தான். வேதம் அதுக்கு அடுத்த வசனங்களை சொல்லுது, அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறார். நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நான் எப்பவுமே சொல்லுவேன், மார்த்தாளுக்கு இருந்த ஒரு குணம், வந்தவர்களுக்கு உபசரிக்க வேண்டும் என்பதற்காக நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கா. அவள் வேலை செய்கிற வேலையில அவளுடைய சகோதரியாகிய அந்த மரியாள் கூட ஹெல்ப் பண்ணாம இயேசு சொல்கிற வசனத்தை கேட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்போ அவள் சொல்றான், ஆண்டவரே, நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், இயேசுவே நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், அது உமக்கு கவலை இல்லையா? அப்போ இயேசு சொல்கிற வார்த்தை, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தேவனை விட்டு தன்னை விட்டு எடுப்படாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போ இங்க நான் சொல்வேன், நம்ம என்ன காரியங்கள், நம்ம ஜெபம் பண்ணுகிற காரியங்களை, தேவனை தேடுற காரியங்கள்ல என்ன வேலைகள் இருந்தாலும் முதலாவது காரியம் வசனத்தை கேட்க காத்திருக்கிறவர்களா இருக்கணும். நம் ஆண்டவரிடத்துல மாத்திரம் ஜெபத்துல கேட்கறது மாத்திரம் இல்ல, வசனத்துக்காகவும் காத்திருக்கணும். வசனம் நம்மோடு கூட பேசும்படியாய், இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசும்படியாய் காத்திருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருந்தாலும் அந்த இடத்துல நான் வருவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். எந்த இடத்துல 2-3 பேர் தேவனுடைய நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அந்த இடத்துல தேவன் இறங்கி இருக்கிறார். அப்போ நம்ம எதை குறிச்சும் யோசிக்க கூடாது. ஒரே ஒரு காரியம் தான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனுடைய பாதத்துல அமர்ந்து இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய முகத்தை மாத்திரம் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ யாபேசு தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து அவர் ஜெபித்து சொல்கிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. இரண்டாவது காரியம், முதலாவது காரியம் சொல்ற தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. இரண்டாவது காரியம் சொல்றாரு, என் எல்லைகளை பெரிதாக்கி. நீங்க நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் எல்லைகளை பெரிதாக்குறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வனாந்தரத்துல கடந்து செல்லும் போது அங்கே இங்கன்னு சுற்றி திரிந்தாங்க. ஆனா கர்த்தர் சரியா அவர்களை பாலம் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க பண்ணினார். கர்த்தர் அவர்களுக்கு தேசத்தை கொடுத்தார். அவர்கள் ஏதோ நம்ம இந்நாட்களில் சொல்வது போல ஜிப்சிஸை போலதான் அங்கே இங்கன்னு சுத்திட்டு இருந்தாங்க. வழி உட்கார்வதற்கு இடம் இல்லாதபடி சுத்திட்டே இருந்தாங்க. ஆனா
அவர்கள் தேடின பிரகாரமாய் கர்த்தர் அவர்களை கொண்டு சேர்த்த இடம், அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு அநேக சூழ்நிலைமைகளை நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். என் எல்லைகள் இப்படியே இருக்க, கர்த்தர் என் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்காம இருக்கிறாரே, கர்த்தர் என் குடும்பத்தின் எல்லைகள் விரிவாகாம இருக்குது, இத்தனை வேதனைகள், இத்தனை சோதனைகள், எதற்கு இந்த பலவீனம்? ஒருவேளை யோசனை பண்ணி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியம், முதலாவது தேவனுடைய ஆசீர்வாதம், இரண்டாவது எல்லையிலே விரிவாக்கம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லைகளிலே ஒரு விரிவாக்கத்தை உண்டு பண்ணுவார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எங்கெல்லாம் சென்றாங்களோ கர்த்தர் அவர்கள் எல்லைகளை விரிவாக்கினார். இன்னைக்கு வேதத்துல நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஈசாக்கும் அவனோடு கூட இருந்தவர்களும் துறவு வெட்டினார்கள். கடந்த முறை நான் பேசும்போது சொன்னேன், ஏசேக்கு என்கிற இடத்துல துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். சித்தனாங்கிற இடத்துல துறவுகளை வெட்டினார்கள் ஒரு இடத்துல, அந்த இடத்துலயும் வாக்குவாதம் வந்தது. சித்தனானி பேர் வச்சாங்க. கர்த்தர் ரெகோபோத்துக்குள்ள கொண்டு போனார். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஒருவேளை வாடகை வீட்டில் ஒவ்வொரு வீடாய் நான் கடந்து சென்று கொண்டு இருக்கிறேனே, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா? என் வாழ்க்கையில ஒரு எல்லை விரிவாகாதா? ஒருவேளை ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவருக்காய் ஏதாவது செய்யணும்னு சொல்லி காத்திருக்கிறவர்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நாங்க இதுவரை தெருக்களிலே எங்கள் சபைகளை நடத்தி கொண்டு இருக்கிறோமே, இதுவரைக்கும் நாங்க வீதிகளில் ஆராதிக்கிறோமே, வீடுகளில் ஆராதிக்கிறோமே, எங்களுக்கென்று ஒரு இடம் கிடைக்காதா என்று சொல்லி காத்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், யாபேசுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அதை செய்து முடித்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சொன்ன காரியம் எல்லைகளில் விரிவாக்கி, எல்லைகளை பெரிதாக்கி. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார், உங்கள் எல்லைகளை விரிவாக்கம் பண்ணுவார். நான் எப்பவுமே நான் சொல்ற ஒரே ஒரு காரியம் இதுதான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தர் ஏற்ற காலத்துல அதை நடப்பிப்பாரு. அப்போ ஒரு சின்னவன் அப்படின்னு சொன்னாலே 1000. இன்னைக்கு தரிசனம் உள்ள தலைவர்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது சின்னவன்னாலே 1000. நாங்க எப்பவுமே நாங்க ஜெபிக்கிற ஒரு காரியம், நானும் என்னோடு கூட இருக்கிற ஊழியக்காரர்களும் ஜெபிக்கிற ஒரு காரியம், தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தெருக்களிலும் ஒருவேளை சபை உருவாகுது அப்படின்னு சொன்னா வேதமே சொல்லுது, சின்ன மண்ணா 1000, ஒரு சிறிய சபைன்னா 1000 பேர் உள்ளதான் ஒரு சின்ன சபையா இருக்கணும். அதை கர்த்தர் ஏற்ற காலத்துல அவர் செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஜெபிக்கிறார், தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. அப்போ எல்லையில ஒரு விரிவாக்கம். முதலாவது காரியம் கர்த்தருடைய ஆசீர்வாதம், இரண்டாவது நம்முடைய எல்லைகளில விரிவாக்கம், நம்முடைய தேவைகளில் ஒரு விரிவாக்கம். நான் ஒவ்வொரு வருடமும் இந்த ஊழியத்தின் பாதையில நாங்கள் கடந்து வருகிற போது ஒவ்வொரு வருடமும் கிராமங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற சமயங்கள்ல முத 2021 அதிகாரம் நாங்கள் கிராமத்துக்கு நேராய் செல்லணும்னு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்த போது முத 2 கிராமங்கள்ல தான் ஊழியங்கள் நடந்து கொண்டிருந்தது. திரும்ப 2 கிராமங்கள் 6 கிராமங்களாச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 110 கிராமங்கள்ல எங்களோடு கூட இணைந்து 8 ஊழியர்கள் அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த எல்லைகளில விரிவாக்கம். 2021 ஆண்டு எங்கள் ஊழியத்தின் பாதையில எங்களுக்கு தேவை வெறும் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் தான் ஒவ்வொரு மாதத்திற்கான தேவைகள். அந்த 2021 வரும்போது நான் ஜெபிச்ச ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஊழியத்தின் பாதையில எல்லைகள் விரிவாக்கப்படணும், அப்ப எங்க தேவைகள் சந்திக்கப்படணும், தேவைகளுடைய பெருக்கம் அதிகரிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். அந்த மாதத்துல 50,000 ரூபாய் டிசைட் பண்ணோம். 2022 எங்கள் தேவைகள் 50,000 என்பதை டிசைட் பண்ணோம். 2023 கூட கொஞ்சம் வளர்ச்சி ஏற்பட ஆரம்பிச்சது ஊழியத்தின் பாதைகளை. 2023 நாங்க ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே எங்க தேவைகள் 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி. 2024 நாங்க ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் 2 லட்சம் ரூபாய்னு ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஆண்டவரே எங்க தேவைகள் குறைஞ்சது 10 லட்சம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, கர்த்தர் எல்லைகளை விரிவாக்கும் போது கர்த்தர் தேவைகளை சரியா சந்திப்பார். நான் தனி ஒருவனாய் நான் ஊழியம் செய்த போது என்னுடைய தனிப்பட்ட தேவைகள் வெறும் 5,000 ரூபாய் தான். கர்த்தர் நாட்கள்ல என் தேவையை சந்திச்சா.
நானும் என் மனைவியும் இணைந்து ஊழியத்திற்கு நேராக வந்த நாட்களில், நாங்கள் திருமணமான அந்த நாட்களில் எங்களுடைய தேவைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 15,000 ரூபாய் கர்த்தர் அதை சரியா எங்களை நடத்தினாரு. அதே போல எங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளை தர தர எங்கள் தேவைகள் அதிகரிக்கும் போது இன்னைக்கு நான் சொல்வேன், நான் எவ்வளவு ஆண்டவர் கொடுத்தாலும், ஆண்டவரே இன்னும் நீங்கள் அதிகமாக சந்திங்க, ஏன்னா எல்லாம் விரிவாகிட்டே இருக்கு, என் தேவைகளை என்ன சந்திக்கப்படும். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டுகளில் உங்க குடும்பத்தில் கர்த்தர் எல்லைகளை விரிவாக்கினான்னா உங்க தேவை அதிகரிக்கும். அதனால ஆண்டவருடைய பாதத்தை மாத்திரம் பிடிங்க. வேதம் சொல்லுகிறது, யாபேசு ஜெபிக்கும் போது சொன்னாரு, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ மூன்றாவது காரியம், அவர் கேட்கிற காரியம், உமது கரம், தேவனுடைய கரம் அவர் மேல இருக்கும்படி. இன்னைக்கு யார் மேலலாம் தேவனுடைய கரம் இறங்கிச்சோ, நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், அநேக தீர்க்கதரிசிகள் மேல தேவனுடைய கரம் இறங்கிச்சு, வல்லமையா செயல்பட்டாங்க. எலியாவின் மேல தேவனுடைய கரம் இறங்கிச்சு, வல்லமையா செயல்பட்டார். அநேக ஊழியக்காரர்கள் மேல தேவனுடைய கரங்கள் வந்து அமர்கிற போது அவர்கள் வல்லமையான கிரியைகளை செய்தாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, யாபேசு ஜெபிக்கும் போது சொல்றாரு அந்த வசனத்துல, உமது கரம் என்னோடு இருந்து. அநேக நாட்கள் நான் சொல்லுவது உண்டு, கர்த்தருடைய கரத்தை நாம பிடிச்சிட்டு நடக்கிறத காட்டிலும், நான் எப்போதும் சொல்லுவேன், ஒரு தகப்பனுடைய கரத்தை ஒரு பிள்ளை பிடிச்சி நடந்தா அப்படின்னு சொன்னா, ஒருவேளை ஒரு கூட்ட நெரிசல் வருதுன்னா அந்த பிள்ளை தகப்பனுடைய கரத்தை விட்டுரும். ஆனா நாம தகப்பனுடைய கரத்துக்குள்ள நம்ம கரத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அதாவது இயேசுவினுடைய கரத்துக்குள்ள நம்ம கரம் அடங்கி இருக்கு, இயேசு நம்முடைய கரத்தை இப்படி பிடிச்சார் அப்படின்னா ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. அப்போ இதுல யாபேசு சொல்ற காரியம், உங்க கரம் என்னோடு இருந்து, உங்க கரம் என்னோடு இருந்து. இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு வேளையிலும் நம்மோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் நம்ம மேல வந்து அமர்ந்ததுன்னா அந்த கிரியைகள் பலமாய் இருக்கும். நீங்க ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. எப்போன்னு கர்த்தருடைய கரம் வந்து அமரும் போது. இன்னைக்கு எந்த இடத்துலலாம் கூடி ஆண்டவரை துதிக்கிறோமோ, எந்த இடத்துல கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ, கர்த்தருடைய கரம் அந்த இடத்துல வந்து இருக்கும். நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து நீங்க ஜெபிக்கும் போது, ஆண்டவரே வாதை என் கூடாரத்தை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க, நான் போகும்போதும் வரும்போதும் உடைய தூதர்களை விட்டு காவல் புரிங்கன்னு சொன்னா, கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவருடைய கரமும் நம்மோடு இசைந்து இருக்கும். அவர் நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே போலதான் இன்னைக்கு உம்முடைய கரம் என்னோடு இருந்து அப்படின்னு சொன்னா, யாபேசு ஜெபிக்கும் போது சொன்னார் அப்படின்னு சொன்னா, வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய கரம் இருந்ததுன்னா அவர் என்ன ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. அவர் என் கரத்தை பிடிச்சிட்டானா அவர் கைவிட மாட்டாரு. நிறைய பேர் இன்னும் நாம தான் இயேசுடைய கரத்தை பிடிச்சிட்டு இருக்கோம், ஆனா இயேசுடைய கரத்திற்குள்ள நம்முடைய கரத்தை கொடுக்கறது இல்லை. ஆண்டவரை நீங்க பிடிச்சு நடத்துங்க. நிறைய பேருடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கு, இயேசுவே நான் கேட்கிறேன், இந்த செய்யுங்க, நாங்கள் செய்யுங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எதை எந்த சமயத்தில் நமக்கு கொடுக்கணுங்கிறத ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம், ஆனால் ஒரே ஒரு காரியம், நாங்கள் கஷ்டப்பட்ட நிலைமை தான், ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு குழந்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் சொல்கிற ஒரே ஒரு காரியம், அவர்களுக்கு ஆலோசனையை சொல்லும்போது, பிரதர் ஆண்டவருக்கு தெரியும் என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சித்தம் வைக்கிறாரோ அன்னைக்கு தான் கொடுப்பார். என்னைக்கு உங்களுக்கு ஒரு முழு குடும்பமாக அதை நடத்தக்கூடிய திராணி வருகிறதோ, அதற்கான பலன் வருகிறதோ, என்னைக்கு கர்த்தருடைய கரத்துக்குள்ள உங்கள் கரத்தை கொடுக்குறீங்களோ அப்போதான் உங்கள் வாழ்க்கையில் நன்மை கிடைக்கணும். அன்னைக்கு உங்களுக்கும் சொல்கிறேன், இயேசுவுடைய கரத்திற்குள்ள எப்போ நீங்கள் அடங்கி இருக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் தேவன் நன்மையை செய்வார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வேதத்தில் இந்த வசனம் சொல்லிட்டு, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி சொல்றார். அடுத்த காரியம் நான்காவது, தீங்கு என்ன துக்கப்படுத்தாதபடி. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, நீ தீங்க காணாதிருப்பாய். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், யோபுக்கு எத்தனையோ தீங்குகள் வந்தது, எத்தனையோ இன்னல்களை சந்தித்தார். அவர் ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய உடம்பை அவர் சொரிகிற அளவுக்கு மிகுந்த வேதனையோடு இருந்த அந்த மனுஷன்
எந்த ஒரு விதத்திலையும் இயேசுவை குற்றம் சாட்டலை. ஏன் ஆண்டவரே என் தேவனை குற்றம் சாட்டலை, ஏன் தேவனை என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சிச்சுவேஷனை கொடுத்தீங்க, நீங்கள் ஏன் கொடுத்தீங்க, நான் உண்மை விட்டு பின்வாங்கி போகிறேன்னு சொல்லலை. ஆனால் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். நீ என்கிட்ட என் மாமிசம் அழுகி நாரி போனாலும் சரி, நான் இயேசு மேலே அன்பாக இருக்கிறத மாத்திரம் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி நான் ஒரே ஒரு காரியம் சொல்வேன், நீங்கள் எதை இழந்து போனாலும், உங்கள் பிள்ளைகளை இழந்தாலும் சரி, உங்கள் கணவரை இழந்து போனாலும் சரி, உங்கள் சொந்த பந்தங்களை இழந்து போனாலும் சரி, ஒரே ஒரு காரியம், இயேசு யார் உங்களை விட்டு கைவிட்டு போனாலும் இயேசு உங்கள் வாழ்க்கையில் கைவிடாத நேசர். அவர் உங்கள் கூட இருக்கும்போது அவர் உங்களை சரியாக நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், அவர் உங்களை நடத்துவார். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் போது தீங்கு என்ன துக்கப்படுத்தாதபடி எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தீங்கிற்கு விலக்கி காக்கிறவர் நம்முடைய தேவன். எத்தனை தீங்கு நம்ம வந்தாலும் யோபுவை பாதுகாத்த தேவன், யோபுடைய ஜீவனை எடுக்க விடாதபடி தடை பண்ணின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவன் ஜீவனை மாத்திரம் பிசாசு விட்டு வச்சிருந்தான். ஆனால் அவர் விசுவாசம் அவர் இருதயத்தில் கடைசி வர மனைவி சொல்றாங்க, தேவனை தூஷித்துவோம், ஜீவனை விடு நீ. ஆனால் சொல்றா, தேவனிடத்துல நன்மை பெற்ற நாம தீமை பெறாமல் இருப்பது எப்படி? இன்னைக்கு அதே விசுவாசம் நமக்குள்ள இருந்ததுன்னா, இன்னைக்கு தீங்கு என்ன எவ்வளவு தூரம் துக்கப்படுத்தினாலும் ஆண்டவரே நான் பின்னோக்கி போக மாட்டேன், நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற வைராக்கியம் உங்களுக்குள்ள வரணும். அப்பதான் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, லோத்தும் அவனோடு கூட 2 குமாரத்திகளும் அவனுடைய மனைவியும் சோதோம் குமோரா பட்டணம் அழிகிற போது தப்புவிக்கப்பட்டார்கள். அவர்கள் தேவன் தப்புவித்து அவர்களை காத்து வெளியில கொண்டு விடுறாரு. ஆனா வேதத்துல நம்ம தெளிவா வாசிக்கிறோம், லோத்துவனுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு துணாய் மாறி போனாள். இன்னைக்கு இந்த உலகத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கடைசி வரை நம்முடைய இருதயம் உப்பு தூணை போலதான் மாறி போகும். உலகத்தை பார்க்காதுங்க, இந்த உலகத்தை படைத்த தேவனை மாத்திரம் பாருங்க. ஒத்தாசை வருகிற பர்வதத்தை மாத்திரம் பாருங்க. எத்தனை தீங்கு வந்தாலும் சரி, வேதம் யாபேசு ஜெபிக்கும் போது சொல்கிறார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. 5வது காரியம், அதுக்கு என்ன விலக்கி காத்தருளும், ஒரு காத்து கொள்ளுதல். இன்னைக்கு வேதம் சொல்கிறது, தேவன் தான் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர், அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவர். என் தேவனே என்னை விடுவியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் 70வது சங்கீதத்திலே சொல்கிறார், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக, எனக்கு தீங்கு வரும்படி நினைக்கிறவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் போவார்களாக. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீங்கு வரும்படி நினைக்கிறவர்களை அவர் பார்த்துக்குவாரு. யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் என்னுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் யுத்தம் செய்கிறத உங்கள் கண்கள் காணும், உங்கள் கண்கள் காணும். துக்கத்தில் பெற்றெடுத்த தாய் தன் மகனுக்கு யாபேஸ் என்று பெயர் இடுகிறான். ஆனா அந்த யாபேசு துக்கமுகமாய் இருக்கவில்லை. இந்த உலகத்தை படைத்த தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்ன விலக்கி காத்தருளும்னு சொல்றாரு. அதற்கு என்ன விலக்கி காத்தருளும். அவர் ஜெபம் பண்ணின அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு. இன்னைக்கு ஈசாக்கு வேதத்துல சொல்லியிருக்கு, ஈசாக்கு விதை விதைத்தார். எல்லா தேசமெங்கும் பஞ்சம். அந்நாட்களில் விதை விதைத்த போது கர்த்தர் 100 மடங்கு அறுவடை தந்தார். காரணம் என்ன தெரியுமா? ஈசாக்கோடு தேவன் இருந்தார். ஈசாக்கோடு இருந்த தேவன் இன்னைக்கு உங்களோடும் கூட இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. யாபேசு எப்படி ஜெபித்து அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரோ, அதே போலதான் யாபேசு ஜெபித்தது போல ஆண்டவர் உங்கள் எல்லைகளை விரிவாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் எல்லைகளை விரிவாக்குவார். ஒரு தீங்கும் உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அந்த தீங்கிற்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். நான் திரும்பவுமாய் சொல்கிறேன், யாபேசு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து உமது கரம், இந்த வசனம் சொல்லுகிறது, என் எல்லையை பெரிதாக்கி உமது கரமினோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டார். தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார். அவனுக்கு எதெல்லாம் வேண்டானோ அதை ஆண்டவர் செஞ்சார். நீங்க ஜெபத்துல
கர்த்தரிடத்துல எதை கேட்டாலும் அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் செய்கிறவர். உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களை செய்வாரு. கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொன்னதை செய்கிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டாரு. அவர் சொன்னாரு, அதை கண்டிப்பா செய்து முடிப்பார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, யாபேசு ஜெபித்தார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபித்த போது நீர் அவருடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்து அருளினீங்களே. இன்னைக்கு யாரெல்லாம் இன்றைய தினத்தில் இந்த வசனத்தை கேட்டு கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா, என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா, கர்த்தருடைய கரம் என்னுடைய கரத்தை பிடிக்காதா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் என்னை பாதுகாக்க மாட்டாரா என்று சொல்லி யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தில் வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் கேட்டு அவர்களுக்கு பதிலளிக்கும்படியா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு இருந்து நடக்க முடியாதபடி படுத்த படுக்கையா இருக்கிறார்களோ, அன்று உம்முடைய கரம் இருந்தது போல இன்றும் உம்முடைய கரம் தூக்கி அவர்களை எழுப்பட்டும். ஆண்டவரே, தூக்கி எழுப்பட்டும். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன போது எழுந்து நடந்தார்களே, இன்னைக்கு அவர்கள் வாழ்க்கையில யாரெல்லாம் ஆண்டவரே எழுந்து நடக்க முடியாதபடி ஸ்ட்ரோக்கினாலே படுத்த படுக்கையாக இருக்கிறார்களோ, இந்த வேளையில இயேசுவின் ரத்தம் அவர்கள் மேல தெளிக்கப்படட்டும். எழுந்து நடக்கட்டும். ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. யாரெல்லாம் சில காரியங்களை எதிர்பார்த்து, பாச என் வாழ்க்கையில தோல்வி, என் தொழில ஒரு தோல்வி, அந்த தொழிலிருந்து நான் எப்படி மீண்டு வரப்போறேன்னு தெரியலன்னு சொல்லி யாரெல்லாம் வேண்டிக் கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அந்த தொழில் ஆசீர்வாதமாய் மாறட்டும். குழந்தை பாக்கியத்திற்கு ஏங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க. அநேகருடைய நிந்தைகள், அநேகருடைய அவமானங்கள் என் மேல இருக்குதுயா. நிறைய பேர் என்ன பிள்ளை இல்லாதவன்னு சொல்லி என்னை ஏளனம் செய்கிறாங்கன்னு சொல்லி யோசனை பண்ணி கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்க சத்தத்தை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் செய்வாரு. இன்னைக்கு ஒருவேளை திருமணம் ஆகிற வருடங்களை தாண்டி 30 வருடம் ஆயிடுச்சு, என் வாழ்க்கையில திருமணம் இல்லை, 30 வயசாகுது, என் வாழ்க்கையில திருமணம் இல்லை, திருமணத்திற்காக ஏங்கி இருக்கிறவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்க. உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவரே, சரீரத்துல வேதனை, எலும்புகளில் மூட்டு தேய்மானம், முதுகுகளில் பிரச்சனைகள், ஆண்டவரே கேன்சர் வியாதிகள், கொடிய வியாதிகள், படுத்த படுக்கையாய் இருக்கிறோம் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும், உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். அவர்கள் தீங்கை காணாதிருப்பார்களாக. மரண படுக்கையில் இருக்கிறோமே, எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, அவர்கள் என்ன நிலைமணி தெரியலன்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கலாம். கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க, கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே. யாபேசு ஜெபித்தது போல தேவரே, இவர்களை நீர் ஆசீர்வதித்து இவர்கள் எல்லைகளை விரிவாக்கி உமது கரம் இவர்களோடு கூட இருந்து தீங்கு இவர்களை துக்கப்படுத்தாதபடி எல்லா தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் பிரின்ஸ்லின் மெர்னால், கிரைஸ்ட் ஃபார் இந்தியா சர்ச், எழுமையின் கோட்டூர், காஞ்சிபுரம். செல்போன் 9962267289. இமெயில் princelymernaul@gmail.com.